இப்போது நம்ம இந்த திப்பு சுல்தானோட டனாக்கான் கோட்டைக்கு வந்திருக்கிறோம். இந்த கோட்டை வந்து ரொம்பவுமே பழனிஞ்சு கிடக்குது. கிட்டத்தட்ட 800 வருட பழமையான கோயில்னு சொல்கிறாங்க. உள்ள கோயில் இருக்குங்கிறாங்க. ஆனால் இப்போ உள்ள சாமியெல்லாம் இல்லை அப்படின்ட்டு இருக்கிறாங்க. பார்த்திங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு கோட்டை, சுற்றியுமே மலை. அங்கே ஒரு பீரங்கி திட்டு. அப்போ கோட்டை வந்து ரொம்பவுமே சிதிலமடைந்து கிடக்குது. கால் சுடுது. இப்போ பார்த்தீங்கன்னா இது பெரிய ஒரு கடலுக்கு அடியில் இருக்கிற மாதிரி, நடுவில் ஒரு தீவுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருந்தது. ஆமாங்க, அங்கே அந்த பீரங்கி இதுக்கெல்லாம் போயிட்டு வந்தோம். ஓ, இதெல்லாம் போய் சுற்றிட்டு அதுக்கு பிற்பாடு ஒன்று இல்லாமல் நல்லதாக இருக்குது. இப்போதான் இது 30 வருஷம் போனாலும் கொஞ்சம் கூட இல்லைதான் இருக்குது. கிடையாது. இந்த ஆரம்பம் அப்புறம் அந்த பக்கம் அந்த 4 தூண் இப்படி வேட்டு ஊத்துல அப்படியே நான் இதை பிடிச்சிக்க நான் அப்படி மேலே போயிட்டு வந்துடுறேன். பிடிச்சி மேலே போயிட்டு வந்துடுறேன். படிக்கட்டு அரையாக்கிற பூமி படிக்கட்டு கொடுத்துருங்க. இல்ல
கோயில் மேலே ஏறி வந்து கல்லுக்கு பூரா செங்கலுக்கு பூரா கிடக்கு. டனாய்கான் கோட்டையின் மேலே வந்து நின்றுக்கிறோம். மேலே சிற்பங்கள் நிறைய இருக்குது. மேலே எடுத்துட்டேன்.
ஒரு அண்ணன் வீடியோ எடுத்துட்டேன். அப்படியே இந்த வரலாறுலாம் சொன்னார், அப்படியே எடுத்துட்டேன். உள்ள கோயிலுக்குள்ளே போய் எடுத்துட்டியா? அப்படியே போ, அப்படியே எடு. மனேஷ் சொல்லு மனேஷ். நைட் போட போட்டாலே உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்குண்ணா. அவனுக்கு கிடைக்கும். நீங்க நைட் மோட் போடுங்க. நீ பேட்டரி போடுதாங்க. ஆனா வெளிச்சம் பத்தாதுண்ணா இதுக்கு. போடு, நான் சொல்றேன் பாருங்க. வராதுண்ணா, வெளிச்சம் பத்தாது. வெளிச்சம் பத்தாதுங்க. இது நீங்க ஃபோக்கஸ் லைட் தான் வைக்கணும். அப்படியே ஃபோக்கஸ் லைட் போடுதாங்க. ஃபோக்கஸ் இல்லை, நான் பிளாஸ்டிக் அது போட்டு முடிச்சாச்சு, எடுத்தாச்சுண்ணா. இன்னுமா போடுறீங்க? இந்திக்கார கூட நம்ம ஊருக்குள்ள வந்துட்டு இன்னைக்கு நம்மளுக்கு வேலை செஞ்சுருக்கிறோம், நாளைக்கு ஒரு நாளைக்கு அவங்க நான் வேலை செய்யணும். சரி வச்சுட்டா அப்புறம் மக்கள் நிறைய ரொம்ப நல்லா எத்தனை நிமிஷம் ஆகிடுச்சு செல்வா? 11. சிற்பங்கள்லாம் இருந்துச்சு. போது இருக்கிற மேலெல்லாம் சுத்தமாக எடுத்துட்டீங்களா? மேலே எடுத்துட்டேன். இடம் எடுத்துட்டியா? இல்லை, சரி ரைட். நாங்கள் இப்போ திப்பு சுல்தானோட டனாய்கான் கோட்டைக்கு வந்திருக்கிறோம். கோட்டையெல்லாம் வந்து மிகவும் சூப்பராக இருக்குது. அந்த காலத்துலேருந்தே அவ்வளோ அமைப்பாக கட்டியிருக்கிறாங்க. ஆனால் ஒரு சில இடங்கள்லாம் வந்து சிதிலமடைஞ்சிருக்குது. இருந்தாலும் இன்னும் இவ்வளோ தண்ணிக்குள்ளார இருந்தாலும் இத்தனை வருஷமாக அந்த கோட்டை தாங்கிட்டு இருக்குது. இன்றைக்கி நாம் வீடு கட்டிக்கிறோம்னா அந்த வீடு ஒரு 10 நாள் இருந்தோம்னா கண்டிப்பாக வீடெல்லாம் இடிஞ்சு கீழே விழுந்துரு. இது பல ஆண்டுகளாக இன்னும் தாங்கி நிற்கிதுன்னா அதுதான் அந்த காலத்து கட்டிடக்கலைக்கு இப்போ நாம் கட்டுற கட்டடத்துக்கு உள்ள வித்தியாசம். இந்த கோட்டை நீங்கள் பாருங்கள், இன்னும் 1000 ஆண்டு ஆனாலும் இது இப்படியே தான் இருக்குது. ஆனால் நம்ம கட்டுற வீடு அதிகபட்சம் ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு மேலே டேமேஜ் ஆகிரு. இதுதான் அந்த கால கட்டிடக்கலைக்கு இப்போ உள்ள வித்தியாசம். திறம்பாருன்னு ஒன்று முள்ள இருக்குது. எல்லாம் முள்ள இருக்குது. எங்களுடைய லாஸ்ட் மினிட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி நன்றி நன்றி.